ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 ரேஷியோஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அப்புறம் வந்து டெப்ட் டு அசெட் ரேஷியோ, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இந்த 3 ரேஷியோ வருது. நம்ம ஒன்றுன்னா என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம். டெப்ட் டிவைடட் பை ஈக்விட்டி. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி இவ்வளோ ஈக்விட்டிக்கு எவ்வளோ டெப்ட்டு இவங்க வச்சுருக்காங்க, எதை சொல்ல வரதான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த ரேஷியோஸ் வந்து எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கிறதுக்கோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ தேரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு 2க்கு மேலே போகாமல் இது இருக்கணும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம கம்பேரிஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இயருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் அதே இண்டஸ்ட்ரி கீழே உள்ள சேம் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஐடியா கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி. ஒரு கம்பெனிக்கு அசட்ஸ் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது. அந்த 50 கோடியில் ஈக்விட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா. டெப்ட் அதாவது லியபிலிட்டிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா. ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெப்ட் பை ஈக்விட்டி. டெப்ட்னா 20 கோடி டிவைட் பை ஈக்விட்டி 30 கோடி. ஓகேவா? இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட், அதாவது மேக்ஸிமம் 1 அந்த வேல்யூவோட கம்மியாக தான் வரும். ஸோ எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ அந்த விதத்து நல்லது. ஒரு 2க்கு மேலே போகாத வரைக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ